வெல்கம் பேக் டு FNCreation. நம்ம சேனலோட நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாம இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்சிங் பண்ணுறதுக்கான நான் இங்கே வந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம எந்த விஷயமுமே டிஸ்கஸ் பண்ண போறோம்ல, பேச போறோம்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்சார் கேலரியில இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு சாம்சங் கேலக்ஸியோட டெப் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட மாடல் வந்து சாம்சங் கேலக்ஸி டெப் A7 லைட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு கம்மியான ப்ரைஸில் ஒரு ஜாஸ்தி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய, அதுவும் 4G சப்போர்ட் பண்ணக்கூடிய, அதாவது உங்களுக்கு சிம் கார்டு போடக்கூடிய மாதிரியான ஒரு டெப்பாக தான் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான டெப் வந்து வாங்கணும்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம், அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடுவோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா வந்து டெப்பை வந்து ஒரு கவர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. யூஸ்வலாக பொலித்தீனில் கவர் பண்ணுவாங்க. இந்த வாட்டி ஒரு துணி மாதிரி அமைப்பில் உள்ள ஒரு மெட்டீரியலால் வந்து இதை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. ஒரு என்வலப் ஷேப்புக்கு தான் இது இருக்குது. ஒரு ஸ்டிக்கர் டைப்பில் இருக்குது. அதை உரிச்சிட்டு தான் டெப்பை வந்து நாங்கள் வெளியே எடுக்கணும். இதுதான் அந்த டெப்பு. பார்த்தீங்கன்னா எஸ், நான் எடுத்திருக்கிற கலர் வந்து கிரே கலர், சில்வருக்கு வாசியான ஒரு கலர். டெப் அப்படியே வச்சுட்டு வந்து நாங்கள் உள்ளே வேறு என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இது சாம்சங் கம்பெனியோட பிராண்டட் டெப்புங்கிறதுனால வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் இருந்துகிட்ருக்கு. இப்போ இது வந்து 2021 வந்து 2021 வந்து வெளிவந்த மாடல். ஒரு 2 கவர் செட் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றில் வந்து யூஸ்வலாக வைக்கிற மாதிரியே அந்த பேப்பர்ஸை வந்து வச்சுருக்கிறாங்க, கேட்டலாக் பேப்பர்ஸ். அது போல் இந்த சிம் இன்சர்ட் பண்ணுறதுக்குரிய பின் வச்சுருக்கிறாங்க, மொபைலுக்கு வைக்கிற மாதிரி. அடுத்த சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சார்ஜர், சாம்சங்கோட 15 வாட்ஸ் சார்ஜர். இந்த சார்ஜரை வச்சுருக்கிறாங்க, USB சார்ஜர். அதே போல் அதுக்குரிய USB-C டைப் கேபிளை வந்து வச்சுருக்கிறாங்க. தட்ஸ் ஆல். பெட்டியில் வேறு எதுவுமே இல்லை. ஹேண்ட்ஸ் ஃப்ரீ வந்து இதுக்குள்ளே அவங்க வைக்கல. இப்போ யூஸ்வலாக வந்து இந்த 2021க்கு பிறகு வர நிறைய மொபைல்ஸில் வந்து ஆப்பிள் உட்பட வந்து எல்லா மொபைல்ஸ்லேயுமே வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீயை தூக்கிட்டாங்க. ஸோ வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ இவங்களும் வைக்கல, சிம் போடக்கூடிய மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ டெப்பை ஆன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 8 mm தான் திக்னஸ் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட இந்த சைஸுக்கு வந்து 8.7 இன்ச்சு வந்து இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து இந்த சைஸுக்கு வந்து இதோட வெயிட்டுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. 357, அதாவது 357 கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமான ஒரு கேமரா வச்சுருக்கிறாங்க. அதே போல் முன்னாடி வந்து ஒரு செல்ஃபி கேமரா வந்து வச்சுருக்கிறாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதோட போர்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து C போர்ட் சார்ஜர் வச்சுருக்கிறாங்க. அதே போல் 3.5 mm ஆடியோ ஜெக் வச்சுருக்கிறாங்க. அதே போல் ப்ரைமரி மைக் வச்சுருக்கிறாங்க. ப்ரைமரி ஸ்பீக்கர் கூட இங்கே வச்சுருக்கிறாங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சிம் இன்சர்ட் பண்ணக்கூடிய அந்த சிம் ஸ்லாட் வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பவர் சுவிட்ச் இருக்குது. பக்கத்துலேயே வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் ஒரு செகண்டரி மைக் வச்சுருக்கிறாங்க. மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனாக்கா மேலுக்கும் ஒரு செகண்டரி ஸ்பீக்கர் வந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெப்பை வந்து ஒன் பண்ணிட்டோம். ஒன் பண்ண உடனே நம்மக்கிட்ட எந்த செட்டப்புமே கேட்கல, டிரெக்டாகவே வந்து அது ஒரு ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. மொபைல் ஒன் பண்ணும்பொழுது நிறைய செட்டப்லாம் கேட்கும், பட் இதில் வந்து எந்த செட்டப்புமே கேட்கல. பட் இதோட லாங்குவேஜ் வந்து வேறொரு மொழியில் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இந்த செட்டிங்கில் போயிட்டு வந்து இதோட லாங்குவேஜை வந்து மாற்ற வேண்டும். ஃபஸ்ட்டுக்கு வந்து மொபைல் ஸ்டெப்பை வந்து ஒன் பண்ணின உடனே வந்து டெப்போட மெயின் செட்டிங்கில் போயிட்டு வந்து லாங்குவேஜை மாற்றிக்கொள்வது தான் நல்லா. இது வந்து வியட்நாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வியட்நாமோட லாங்குவேஜில் இருக்குது. எஸ், வியட்நாம் லாங்குவேஜில் இருக்குது. ஒரு குத்து மதிப்பாக வந்து லாங்குவேஜ் செட்டிங்குள்ளே போயாச்சு. இப்போ வந்து நாங்கள் இங்கிலீஷ், இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து அரபி இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தேவையாண்டா இங்கிலீஷ் கொடுத்துக்கொள்ள முடியும். இங்கிலீஷில் வந்து எந்த நாடுன்னு கேட்குறாங்க. ஆஸ்திரேலியா, கனடா. நம்ம வந்து UK செலக்ட் பண்ணிவிடுவோம்.
ரைட், நம்மளோட டெப் வந்து இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வேறு என்ன லாங்குவேஜ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஆண்ட்ராய்டில் எல்லா லாங்குவேஜுமே வர மாதிரி இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் உட்பட தமிழ் எல்லா மொழியுமே இருக்குது. தமிழ் கூட இருக்குது. இதில் தமிழில் கூட நாங்கள் கொடுத்து வச்சுக்கொள்ள முடியும். தமிழை கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா இந்த 3 நாடுகளையும் வந்து கேட்குது. சஜஸ்டடில் நாடாக வந்து இந்தியாவை வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்தியன் தமிழை கொடுக்கலாம், இலங்கை தமிழ் விரும்பினா இலங்கை தமிழை கொடுக்கலும். கீப் கரண்ட். இப்போ வந்து நாங்கள் இங்கிலீஷில் தான் கீப் பண்ணி வச்சுருக்கேன். எங்களுக்கு தேவையான டைமுக்கு வந்து இதை மாற்றிக்கொள்ள முடியும். தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ வந்து நாங்கள் இந்த வியட்நாம் லாங்குவேஜை வந்து தூக்கிடுவோம். எஸ், இப்போ வந்து எங்களோட ப்ரைமரி லாங்குவேஜாக வந்து இங்கிலீஷையும் தமிழையும் வச்சுருக்கிறோம். வேண்டிய நேரம் வந்து எங்களுக்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னாங்க வந்து இந்த டெப்பில் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து ப்ளே ஸ்டோர் இருக்குது, கூகுளோட கேலக்ஸி ஸ்டோர் இருக்குது, சாம்சங் நோட்ஸ் இருக்குது, கேலரி இருக்குது, இன்டர்நெட் ப்ரௌசர் இருக்குது. அதே போல் உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு கால் பட்டன் வச்சுருக்குறாங்க. அது மாதிரி மெசேஜ் பண்ணிக்கொள்ள முடியும், எஸ்எம்எஸ் பட்டன் இருக்குது. இப்போ வந்து நம்ம டெப்புக்கு வந்து வைஃபையை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிடுவோம். இதுக்கு வந்து இதோட பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் ஒரு டெப்புக்கு வந்து டுவல் பேண்ட் வைஃபை கொடுத்துருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் சொல்லணும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2.4G சப்போர்ட் பண்ணுற மாதிரி 5 GHz வைஃபை ஃப்ரீக்வன்சி கூட இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக தான் இருக்குது. கனெக்ட் ஆகிடுச்சு. டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதே போல் மைக்ரோசாஃப்டோட ஆஃபீஸ் பேக்கேஜ் வச்சுருக்கிறாங்க. ஒன் டிரைவ் இருக்குது, அவுட்லுக் இமெயில்ஸ் கூட இருக்குது, செட் பண்ணிக்கொள்ள முடியும். ஒரு ஒஃபிஷியல் ஒர்க்குக்கும் வந்து இதை வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ண முடியும். அதே போல் வந்து இந்த டெப் யாருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இந்த கொரோனாவுடைய எஃபெக்ட் காரணமாக வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸஸ், ஜூம் கிளாஸஸ், அது மாதிரி ஸ்கைப் கிளாஸஸ், ஜூம் மீட்டிங் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூம் கிளாஸஸ் மாதிரி இப்போ ஆன்லைனில் படிக்கக்கூடியவர்களுக்கு, ஆன்லைனில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரைஸில் வந்து ரொம்பவுமே ஒரு ஹெவி பர்ஃபார்மன்ஸ் இந்த டெப் கொடுக்குது. இதோட ரெம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வந்து 3 GB ரெம் வந்து இதில் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து 32 GB வந்து இதோட இன்பில்ட் மெமரி வச்சுருக்கிறாங்க. நமக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்கொள்ள முடியும். அதோட ஸ்லோட்டில் வந்து சிம் கார்டு போடுற ஸ்லோட்டில் வந்து SD கார்டுக்கு வந்து ஆப்ஷன் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா வந்து இதில் உங்களுக்கு வந்து நானும் சிம் கார்டு போட்டுக்கொள்ள முடியும். இந்த சின்ன ஃப்ரேமில் வந்து இந்த இடத்துல வந்து மைக்ரோ SD கார்டு உங்களுக்கு வந்து இன்சர்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இன்சர்ட் பண்ணிட்டு போட்டிங்கன்னு சொல்லிட்டுனா 256 GB வரைக்கும் வந்து மெமரி கார்டு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ வந்து நாங்கள் இதோட சவுண்ட் குவாலிட்டி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு மொபைல் மாதிரியே மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்பிளே பெருசாக வேணும், வீடியோஸ் பார்க்குறதுக்கு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, அது போல் ஆன்லைனில் படிக்கிற விஷயங்களுக்கு வந்து வீடியோ டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 9 இன்ச் வந்து டிஸ்பிளே இருக்குதானே. ஒரு தமிழ் சாங்கை ப்ளே பண்ணி பார்த்துருவோம். நம்ம சேனலோட ஒரு வீடியோ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். FNCreationோட வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. நண்பர்கள் எல்லாரும் அல்கூருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்காங்க. பர்பிள் ஐலாண்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம். வீடியோ கிளாரிட்டி வந்து பக்காவாக இருக்குது, பார்த்துட்டோம். இதோட கேமரா செட்டிங் வந்து பார்க்க போகிறோம். இந்த கேமராவில் வந்து நான் இப்போ ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன், எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெப்போட செல்ஃபி கேமராவில் வந்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் நினைக்கிறேன் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெப்போட ப்ரைமரி கேமரா 8 மெகா பிக்சலில் கொடுக்கப்பட்டிருக்கிற ப்ரைமரி கேமராவில் தான் வந்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்.
வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட RAM வந்து பார்த்தீங்கன்னா 3GB நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க 5100 mAh பேட்டரி வந்து கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. டெப்போட அன்பாக்சிங் வந்து பார்த்துட்டோம். இந்த டெப் வந்து நான் எனக்கு வாங்கலை, என்னோட ஃப்ரெண்டு வாங்க சொல்லி தான் வாங்கியிருந்தேன். பட் எனக்குமே இந்த டெப் வந்து பிடிச்சிருக்கு. பிகாஸ் வந்து இந்த கம்மியான ப்ரைஸில் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சாம்சங்கோட டெப்னு சொல்லும்பொழுது எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். இது வந்து ஸ்பெஷலாக வந்து நம்மளோட பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் வாங்கி கொடுப்பாங்க அந்த ஆன்லைனில் படிக்கிறதுக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஓகே இந்த பட்ஜெட்டில் வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஹை ஸ்பீட் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் கணக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு. இந்த டெப்பை பற்றி வேறு ஏதாவது தேவைன்னு சொல்லிச்சோன்னா, இந்த டெப்பை பற்றின வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னு சொல்லிச்சோன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை தரதுக்கு காத்துட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நாம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் முகமது ஃபஸ்லின். பபாய்.